இலங்கையில் நாளை புதன்கிழமை மார்ச் மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமையிலிருந்து இனி ஒவ்வொரு புதன்கிழமையும் அரசாங்க விடுமுறை என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த எரிபொருள் நெருக்கடி மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாகத்தான் இந்த ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக நேற்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தலைமையில் ஒரு அவசர கூட்டம் ஒன்று நேற்று திங்கட்கிழமை மாலை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தலைமையில் நடந்தது. அதில் தான் இந்த ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இனி ஒவ்வொரு புதன்கிழமையும் அரச விடுமுறை என்று சொல்லி அதில் சில விதிவிலக்குகள் இருக்குது. இப்போ அவசர சேவைகள், சுகாதார சேவை, இந்த மாதிரி துறைகளில் வேலை செய்கிறார்களுக்கு அந்த விடுமுறை பொருந்தாது. ஏனையவர்களுக்கு அந்த விடுமுறை பொருந்தும். எனவே நாளை 18ஆம் தேதி புதன்கிழமையிலிருந்து அரசாங்க விடுமுறை. அப்போ வேலை நாட்கள் என்று பார்த்தா 4 நாட்கள் தான் வரும். ஏன்னு சொன்னால் சனி ஞாயிறு விடுமுறை, பிறகு புதன்கிழமை விடுமுறை. இந்த 4 நாட்களுக்குள்ளேயும் யார் யாருக்கு வேலை கொடுக்கறது, அந்த வேலைக்கான அந்த ரோட்டா எப்படி போடுறது, என்ன செய்யணும்ன்றதை அந்தந்த நிறுவனங்களினுடைய தலைவர்கள் முடிவெடுப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாளையிலிருந்து விடுமுறை. இந்த தகவலை சொல்லிக்கிறதாரு பார்த்தீங்கன்னு சொன்னால் அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி அவர் தான் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார். இது ஒரு பக்கம் இருக்க, வீட்டில் இருந்து வேலை செய்கிறது, ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதுவும் ஆலோசனை செய்யப்பட்டு வருவதாக சொல்லப்படுது. எங்கள் எல்லாருக்குமே தெரியும், சர்வதேச ரீதியாக ஒரு எரிபொருள் நெருக்கடி ஒன்று ஏற்பட்டிருக்கிறது மத்திய கிழக்கில் ஏற்பட்ட இந்த பிரச்சனை காரணமாக. எனவே இலங்கையிலேயும் அரசாங்கம் என்னதான் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு இல்லை என்று சொன்னாலுமே கூட மக்கள் ஒரு பயத்தோட முண்டி அடித்து கொண்டு வாங்குறதை தடுக்கவே முடியலை. ஏன்னு சொன்னால் ஒன்று கடந்த காலங்களில் நடந்த நிகழ்வுகளாக இருக்கலாம், கடந்த காலங்களில் ஏற்பட்ட ஒரு கசப்பான அனுபவமாக இருக்கலாம், அல்ல சர்வதேச சந்தையில் என்ன நடக்குன்றது இப்போ எல்லா பொதுமக்களுக்கும் தெரியும் தானே, தகவல் தெரியாமல் இங்கே யாருமே இல்லை தானே. எனவே அங்கே நிலைமைகள் நாளுக்கு நாள் மோசமாகி கொண்டிருக்குது. எனவே அந்த அடிப்படையில் 1.5 மாதத்துக்கு தேவையான எரிபொருளை, இலங்கையில் 1.5 மாதத்துக்கு தேவையான எரிபொருளை வெறும் 9 நாட்களில் பொதுமக்கள் கொள்வனவு செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி இன்னும் ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. அளவுக்கு அதிகமாக வாங்க வேண்டாம், கியூவில் நிற்க வேண்டாம், வாங்கி பதுக்க வேண்டாம்னு சொல்லி அரசாங்கம் எத்தனையோ தரம் சொல்லி பார்த்துச்சுது. ஆனால் யாருமே கேட்ட மாதிரி தெரியலை. ஏன்னு சொன்னால் என்ன நடக்கும் என்று தெரியாதானே. அதனால் 1.5 மாதத்துக்கு தேவையான எரிபொருளை 9 நாட்களில் மக்கள் கொள்வனவு செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 57,000 மெட்ரிக் டன் டீசலும் 47,600 மெட்ரிக் டன் பெட்ரோலும் வெறும் 9 நாட்களில் பொதுமக்களால் வாங்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் வெளியிட்டுள்ள இந்த தகவலில் சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் வீடுகளில் நிறைய எரிபொருட்களை வாங்கி சேமித்து வச்சுக்கிறார்கள். சரியான கவனமாக இருக்கணும். சின்ன பிள்ளைகள் கிட்ட போகாத மாதிரி, நெருப்பு கிழப்பு பிடிக்காத மாதிரி பத்திரமாக வச்சிருக்க வேண்டியது மிக மிக அவசியமாகும். துபாய்க்கான விமான சேவைகள் எதிர்வரும் 24ஆம் தேதி வரை நிறுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவை நிறுவனம் அறிவித்திருக்கின்றது. இது நேற்று 16ஆம் தேதி தொடக்கம் எதிர்வரும் 24ஆம் தேதி வரை செல்லுபடியாகும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது துபாய்க்கு 2 சேவை இருக்குது. ஒன்று கொழும்பிலிருந்து துபாய்க்கு போகிறது, பிறகு துபாயிலிருந்து திருப்பி கொழும்புக்கு வர்றது. அதாவது கொழும்பிலிருந்து துபாய்க்கு போகிற சேவை UL 231 அந்த குறியீட்டு இலக்கம் கொண்ட சேவை. அதே போல் துபாயிலிருந்து திருப்பி கொழும்புக்கு வர்றது UL 232. இந்த 2 விமான சேவைகளும் எதிர்வரும் 24ஆம் தேதி வரை நிறுத்தப்படுவதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவை நிறுவனம் அறிவித்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், துபாயில் தொடர்ச்சியாக ட்ரோன் தாக்குதல்கள் இடம்பெற்று கொண்டே இருக்கின்றன. அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று திங்கட்கிழமை காலமே துபாய் சர்வதேச விமான நிலையத்துக்கு பக்கத்தில் அந்த எரிபொருள் சேமித்து வைக்கிற இடம் இருக்குதானே, விமானங்களுக்கு தேவையான எரிபொருட்கள், அதை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது. எனவே அதனை அடுத்து நீண்ட நேரமாக துபாய் சர்வதேச விமான நிலையம் நேற்று திங்கட்கிழமை காலம் மூடப்பட்டிருந்தது. எனவே இப்படியான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இது துபாயில் மட்டுமில்லாமல் மத்திய கிழக்கினுடைய பல பகுதிகளுக்கும் பொருந்தும். ஏனென்று சொன்னால் தொடர்ச்சியாக ட்ரோன் தாக்குதல்கள் நடந்து கொண்டே இருக்குது. எனவே இந்த பிரச்சனை காரணமாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவை நிறுவனம் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கிறது. இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு விஷயம் என்று சொல்லணும். என்னென்னு சொன்னால் இந்த மத்திய கிழக்கு பிரச்சனையை பற்றி கதைக்கக்குள்ள நாங்கள் இங்கே தமிழடியான் தளத்தில் இலங்கை செய்திகளாக பார்க்குறாங்க. ஆனால் உலக செய்திகளை சொல்கிறதுக்கும் மத்திய கிழக்கினுடைய போர் நிலவரங்களை சொல்கிறதுக்கும் இன்னும் ஒரு சேனல் இருக்குது, தமிழடியான் வேர்ல்டு என்று சொல்லி. அங்கே தான் எல்லா விதமான உலக செய்திகளும் மத்திய கிழக்கு போர் நிலவரங்களும் தொடர்ச்சியாக அங்கே வந்துருக்குது. எனவே அங்கே போட்ட ஒரு காணொலியினுடைய ஒரு இணைப்பை கீழே முதலாவது கமெண்ட்டில் போட்டு வரேன். ஆர்வம் உள்ளவர்கள் நீங்கள் அந்த சேனலுக்கும் பார்க்கலாம். உலக நிலவரங்களையும் மத்திய கிழக்கு போர் நிலவரங்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள.
இந்த கியூஆர் கோட் பிரச்சனை இன்னுமே தீர்ந்த பாடில்லை. நேற்று திங்கட்கிழமை மாலை வரைக்கும் கூட பல இடங்களில் வந்து இந்த கியூஆர் கோட்டால் பிரச்சனை, அதை வந்து உருவாக்க முடியலை, டவுன்லோட் பண்ண முடியலை, சில இடங்களில் வந்து வெப்சைட் ஓப்பன் பண்ணலன்னு சொல்லி கணக்க கம்ப்ளைண்ட்கள். அதனால் வந்து டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர், அவருடைய பேர் வந்து எரங்க வீரரத்ன, அவர் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை காலமைக்கிடையில் இந்த பிரச்சனைக்கு முற்றுமுழுதாக தீர்வு காணப்படும், இனி எந்த பிரச்சனையுமே இருக்காது, நீங்கள் தாராளமாக கியூஆர் கோட்டை வந்து ஜெனரேட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் இது சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பவியலாளர்கள் வந்து இரவு பகல் பார்க்காமல் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். சில டெக்னிக்கல் பிரச்சனைகள் இருக்குது. எனவே அதெல்லாமே வந்து இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை காலமைக்கு கிடையில சரி செய்யப்பட்டுவிடும் என்று சொல்லி பிரதி அமைச்சர் எரங்க வீரரத்ன சொல்லியிருக்கிறார். எனவே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு வந்து அந்த கியூஆர் கோட் வேலை செய்தான்னு சொல்லி. நாங்கள் இங்கே வெளிநாட்டில் செக் பண்ணி பார்க்க முடியாது என்று சொன்னால் அந்த வெப்சைட் வந்து இங்கே வேலை செய்தில்லை, இலங்கையில் மட்டும்தான் வேலை செய்யும் போகிறதுக்கு. எனவே தாயகத்தில் இருக்கிற உறவுகள் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அப்படியும் ஏதாவது பிரச்சனை, கியூஆர் கோட் சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனை இருந்தால் 1919 இந்த தொலைபேசி இலக்கத்தில் தொடர்பு கொள்ள சொல்லி அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் நேற்று திங்கட்கிழமை மாலை பாரியதொரு தீ விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்து காரணமாக அந்த போலீஸ் ஸ்டேஷனுடைய பேர் பலகை இருக்குது தானே, அந்த பேர் பலகை எரிந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அப்போ என்ன, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே திடீரென்று புகையெல்லாம் வருது, நெருப்பெல்லாம் வருது என்று சொல்லி அந்த பகுதி மக்களை வந்து பயந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஏதாவது வன்முறை சம்பவங்கள் நடந்துட்டுதா, ஏதாவது விரும்பத்தகாத சம்பவங்கள் நடந்துட்டான்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே திடீரென்று நெருப்பு வரும்போது யாரும் பயப்படணும் தானே. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கு என்னென்னு சொன்னால், போலீஸார் வந்து அங்கிருந்த குப்பையில் அதை கூட்டி குப்பைக்கு நெருப்பு வச்சிருக்கணும். அதை எப்படியோ அங்கே இங்கெல்லாம் பிடிச்சி அந்த பேர் பலகையில் வந்து பிடிச்சி தான் கடைசியில் பேர் பலகையில் வந்து பிடிச்சி பேர் பலகை எரிந்து உள்ளதாக சொல்லப்படுகிறது. உடனடியாக யாழ்ப்பாண தீயணைப்பு படையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அவர்கள் விரைந்து வந்து தீயை கட்டுப்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. இதில் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே, கோப்பாய் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வைக்கப்பட்டிருந்த ஒரு படகு ஒன்றும் எரிந்து சாம்பலாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது அந்த படகு வந்து ஒரு சாட்சிக்கு கொண்டு வந்து வைக்கப்பட்ட படகாம். நினைக்கிறேங்க கடலில் பிடிச்ச படகு போலக்கு. இப்போ போதைப் பொருள் கடத்தல்காரரை வந்து பிடிக்கக்குள்ள அவர்கள் பயன்படுத்தின படகையும் தானே பிடிக்கிறது, அது ஒரு சாட்சி தானே. எனவே அப்படி ஏதாவது படகை கொண்டு வந்து வச்சு நம்ம இன்னும் தெரியல. அந்த படகொன்றும் எரிந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இருந்த போதிலும் கூட இது எந்த விதமான அசம்பாவிதமோ வன்முறையோ அல்ல, குப்பைக்கு வச்ச நெருப்பு தான் இப்படியாக பரவியது என்று சொல்லி போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளார்கள். யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியில் நேற்று திங்கட்கிழமை மாலை இடம்பெற்ற விபத்து, அதிலே 2 பேர் கொல்லப்பட்டமை அப்பகுதி மக்களிடையே மிகுந்த அதிர்ச்சியையும் கவலையையும் உருவாக்கி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அதில் உயிரிழந்த 2 பேருமே வந்து சகோதரர்கள், ஒரு அண்ணாவும் தங்கச்சியும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் 2 பேரும் மோட்டர் சைக்கிளில் வந்திருக்கணும். வந்தோன்றுக்கைக்குள்ளே எதிர்ப்பக்கம் வந்து ஒரு பவுசர் ஒன்று இருந்ததாம். அந்த பவுசரில் வந்து மோதுப்பட்டு தான் இவர்கள் 2 பேரும் சம்பவ இடத்திலே வந்து உயிரிழந்திருக்கின்றார்கள். 24 வயதுடைய சகோதரனும் 19 வயதுடைய சகோதரியும் தான் இந்த விபத்திலே வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் யாழ்ப்பாணம் மணியம் தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே இது சம்பந்தமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பு வள்ளிபுனம் பகுதியில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் வெடிபொருட்களுடன். அதாவது மிகவும் ஆபத்தான C4 அந்த வெடிப்பொருட்களை வைத்திருந்தார் என்று சொல்லி, அதுவும் 900 கிராம் வச்சிருந்திருக்கார். எனவே அதை வைத்திருந்தார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த வெடிப்பொருட்கள் எங்கிருந்து வந்தது, என்ன நோக்கத்துக்காக அவர் வச்சிருந்தார், அதை வந்து ஒரு சைக்கிளில் கொண்டு போயிருக்கார், எங்கே கொண்டு போனவர் என்று சொல்லி போலீஸுக்கு சந்தேகம் இருந்தானே. எனவே அது சம்பந்தமான விசாரணைகளை நடத்திட்டு உடனடியாக நேற்று திங்கட்கிழமை அவர் முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் வந்து முற்படுத்தப்பட்டவர். பிறகு நீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்கப்பட்டுகிறது. 72 மணி நேரம் தடுத்து வச்சு விசாரிக்க சொல்லி. எனவே அவர் தற்பொழுது தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறார். அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம், இது வந்து சர்வதேச கருத்தோவியம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நிற்கிறார். 2 மரம் நிற்குது. அந்த 2 மரத்துக்கு நடுவில் வந்து ஒரு புலியின் வால் ஒன்று இருக்குது. அந்த புலியின் வாலை பிடிச்சிட்டார். புலியின் வாழை பிடிச்சி இழுக்க முடியுமா? இழுக்க முடியாது. புலி வந்து ஸ்ட்ராங்கான மிருகம், மற்ற பக்கம் பிடிச்சி இழுக்கும். எனவே டொனால்ட் ட்ரம்பால் இந்த புலி வாழை பிடிச்சி இழுக்கவே முடியாது. அதே நேரம் புலி வாழை விடவும் முடியாது. விட்டால் புலி மற்ற பக்கத்தில் வந்து வேற கடிச்சு போடும். எப்படியாவது இந்த வாழை விட்டுட்டு வெளியில் வந்துடணும்ன்றதான் அவருடைய ஒரு விருப்பமாக இருக்குது. ஆனால் என்னதான் அவர் ஆசைப்பட்டாலும் அது இலகுவான காரியம் இல்லை என்றதான் கள-யதார்த்தம். எனவே சர்வதேச கள நிலவரத்தை மிக அழகாக காட்டியிருக்கிறது இந்த ஒரு கருத்தோவியம். இந்த கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.